பிரேமலதா விஜயகாந்த் முதல் முறையாக ஒரு பொதுக்கூட்டத்துல டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஓ, டான்ஸா? அவங்க பேசி நம்ம பார்த்திருக்கோம். எங்க ஆடி இருக்காங்க அப்படின்னா, உள்ளம் தேடி இல்லம் நாடி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்குக்கு ஊட்டி போயிருக்காங்க. ஊட்டியில படுகா மக்கள் வரவேற்றிருக்காங்க. இந்த படுகா டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஆமா, அது முதலமைச்சர் கூட அங்க போயிருந்தப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காருல்ல. யார் போனாலுமே டான்ஸ் ஆடுவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற கிளைமேட், இன்னொன்னு அங்க இருக்கிற மக்கள். அந்த மக்களுடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டுரும். அப்போ அவங்களுடைய வேண்டுகோள் நம்மளால தட்ட முடியுமா? ஆமா, அதனால போட வேண்டியதான். படுகர் இன பாரம்பரிய டான்ஸ் ஆடி இருக்காங்களா? பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, 234 தொகுதியிலையுமே தேமுதிக வலுவா இருக்குன்னு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் காமெடியா இருக்கு நமக்கு. சரி, ஆனா பாருங்களேன், அவங்க எவ்வளவு தைரியமா 234 தொகுதியிலையும் சொல்றாங்க. அதுதான் கான்பிடென்ட். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு சீட்டுக்காக இந்த தேர்தல்ல ராஜ்யசபா சீட்டு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கொடுக்கல. அந்த ஒரு சீட்டுக்காக நாங்க திரும்பி அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம்லாம் சொல்ல முடியாது. ஒரு சீட்டுக்காக எல்லாம் போக முடியாது. நோட்டுக்காக, நோட்ல எழுதி வச்சிருப்பாங்கல்ல யாரு என்ன தொகுதிங்கிறது. அந்த நோட்லாம் சீட்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க போவாங்க அங்க. சரி, இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரயில்வே பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இந்தியாவில். இந்த நிதி ஒதுக்குறதுலையும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ அதை ஒட்டி ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அதில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கலந்துகிட்டு இருக்காரு. அங்கே போய் தமிழ்நாட்டில் மதுரை எம்பி சு வெங்கடேசனும் கலந்துகிட்டதா சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு கேரளாவை தொடர்ந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணதாகவும் சொல்றாரு. அதை ஒட்டி நிறைய பாயிண்ட்ஸும் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கிட்டத்தட்ட 31,458 கோடி இந்த 2024-25க்கு நிதி ஒதுக்குனாங்க ரயில்வேல புதிய வழித்தடங்கள் அமைக்கிறதுக்கு. இதுல தென்னக ரயில்வேக்கு வெறும் 301 கோடி, அதாவது 1% மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. இது அப்பட்டமான வஞ்சகம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு. லோகோ பைலட் உட்பட எல்லாத்துலேயுமே காலி பணியிடங்கள் நிரப்பாம இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்காரு ரயில்வே துறையில உள்ள பிரச்சனைகளை.